Hello everyone. So TRB ல வந்து பாத்தீங்கன்னா TET எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்றது, லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் எப்படி வந்தது அப்படின்னா, நீங்க சும்மா டிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ டிஆர்பி அப்படின்னு நான் டைப் பண்றேன். உங்களுக்கு டைரக்டாவே இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லிங்க், ஓகேவா, உங்களோட ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்ல போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு இல்லையா, ரிலீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வித் ஃபைனல் கீன்னு அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் பேஜ். இதுல கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 லிங்க் ஆப்ஷன்ஸ் இருக்கு, தெரியுதா? ஸோ பிரஸ் நியூஸ் இருக்கு, ரிசல்ட்ஸ் இருக்கு, ஃபைனல் கீ இருக்கு, ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னா நான் எதுக்குள்ள போறேன் அப்படின்னா, இந்த கிளிக் ஷாப் ஃபார் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போறேன். அந்த அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட லாகின், லைக் என்னோட ஐடியில தான் நான் போய் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ எங்க இருக்கு இந்த அப்ளிகேஷன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, இங்க தெரியுதா? ஸோ இதுல போயிட்டு அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்றத என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை மிஸ்டேக் இல்லாம என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மறக்காம டைப் பண்ணிட்டு தென் உங்களுடைய பாஸ்வேர்ட்லயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம போடுறீங்களா அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன். தென் அகைன் லாகின் கொடுக்குறேன். டைரக்டா எனக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இவ்வளவுதான் பேஜ் இருக்கு. இதுல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல உங்களுக்கு டேஷ்போர்டுன்ற ஒரு ஆப்ஷன் தெரியுதா? ஸோ சைட்ல கார்னர்ல தெரியுதா ஹோம் டேஷ்போர்டுன்னு? இதுல இந்த டேஷ்போர்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுடைய பேர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகே, ஸோ இதுல எங்க போய் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா 3வது லிங்க், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ஸ்கோர் கார்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கார்டு என்ன ஆகும்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனது தெரியுதா? யாருக்கு தெரியுது? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். எஸ், இந்த இடத்துல இருக்கா? நான் அகைன் கிளிக் பண்ணி காட்டுறேன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட மார்க், நீங்க குவாலிஃபைடா இல்லையா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கோர் கார்டு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா, உங்களோட நேம் இருக்கு, மார்க் இருக்கு, குவாலிஃபைட் நாட் குவாலிஃபைடா, குவாலிஃபைடு இல்லையா அப்படின்ற பேர் இருக்கு. உங்களுக்கு நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கன்னா குவாலிஃபைடு இருக்கும், இல்ல அப்படின்னா நாட் குவாலிஃபைட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து சில பேரோட பர்சனல் டீடைல்ஸ்னால உங்களுக்கு வந்து பிளரா இருக்கு. மற்றபடி உங்களோட இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.